உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி உனக்கு கொடுத்த அந்த தாலியோட சேர்த்து இந்த துளசியையும் உன் கூடவே கூட்டிக்கிட்டு போயிடு. பாய் துளசி. உங்களால துளசி அக்காவோட படத்தையும் இந்த வீட்ல இருந்து துரத்த முடியாது. துளசி அக்காவோட ஆன்மாவையும் துரத்த முடியாது. துளசி அக்கா எங்க கூட இருக்காங்க. அவங்க எப்பவுமே எங்க கூட தான் இருப்பாங்க. ஓகே. இன்னைக்கு நீங்க மனுஷன், கடவுள், துளசி அக்காவோட ஆன்மா எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தாமினி அக்கா. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க லாபம் நாளைக்கு நஷ்டமா மாறவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். எல்லாம் கால நேரத்தை பொறுத்து இருக்கு. ஆக்சுவலி ராதா, இந்த புது உலகம், புது வீடு, புது நினைவுகள் இதெல்லாம் ஏற்படுத்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த வீட்ல இருக்கிறவங்க அப்புறம் குஷிக்கெல்லாம் அதுக்கு அவசியம் கிடையாது. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நீங்க எல்லாருமே இந்த வீட்ல இருந்துக்கலாம். இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ஹாப்பியா இருந்துக்கோங்க. ஆனா என்ன? மறுபடியும் என்ன ஆனான்னு ஸ்டார்ட் பண்றா? ராதா மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். தாமினி, என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்ன? இல்ல, ரிலாக்ஸ் மோகன். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி தானே பேசுறேன்.
ஒரே ஒரு தடவை நிதானமா யோசிச்சு பாரு. உன்னோட அம்மா இவங்களுக்கு பஞ்சு மெத்தையில படுத்துதான் பழக்கம். மாத்திரை மருந்துக்கு அவங்களுக்கு மாசத்துல 1000 கணக்குல ஆகும். கஷ்டப்பட்டுட்டு அவங்களால வாழ முடியுமா? அவங்களால தரையில படுத்துட்டு தூங்க முடியுமா? தன்னோட ஆர்த்தரைட்டிஸ், டயபிட்டிஸ், அப்புறம் பிளட் பிரஷர் மாத்திரை இல்லைன்னா எப்படி அவங்களால உயிரோட இருக்க முடியும்? அப்புறம் உன்னோட இந்த குடிக்கார அப்பா, தினம் தினம் காஸ்ட்லியான விஸ்கி அது இதுன்னு குடிப்பாரு. இவர் இந்த லோக்கல் சீப்பான சரக்கெல்லாம் வாங்கி குடிப்பாரா மோகன்? அப்புறம் உன்னோட தங்கச்சி இந்த கீர்த்தி மேடம், இவங்களோட பார்லர் செலவு, அப்புறம் அந்த டிசைனர் சாரீஸ். இவ அந்த ரோட்ல கிடைக்கிற சீப்பான சாரீஸ் எல்லாம் வாங்க மாட்டாளே. அப்புறம் அஜித் அண்ணா, இவரு சுத்த வேஸ்ட். டாமினிக், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அவரையும் நீதான் சோறு போட்டு வளர்க்கணும். அப்புறம் மோகன், நீ ஒரு விஷயத்தை பத்தி ரியலைஸ் பண்ணியா? இந்த அஜித்தும் கீர்த்தியும் எதுக்காக இத்தனை வருஷமா இந்த வீட்லயே இருந்தாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே இவங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த உருப்படாத ராகுல், இவனோட ஜிம் செலவு, புரோட்டீன் ஷேக், காஸ்ட்லியான கார், அப்புறம் வாட்ச், பைக், இது எல்லாத்தையும் நீ எப்படி நிறைவேற்றுவ சொல்லு? அண்ணா, தாமினி சொல்றதும் கரெக்ட் தான். ராதா இந்த வீட்லயே இருக்கணுங்கிறதுக்காக நாம ஏன் இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவள உடனே இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. ராகுல், என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? ஏன்னா இவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இவ ஒருத்தியால தான் நம்மளோட மொத்த குடும்பமும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அண்ணா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க மாம், டாட், கீர்த்தி, அஜித், குஷி, எங்க எல்லார பத்தியும் யோசிச்சு பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.